வரப்போகிற பணத்தை நினச்சி நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணோம்னா சிக்கிக்கிறோம். நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் பிஸ்னஸில் நினச்சிக்கிட்டு கடன் வாங்கி ஒரு அசட் வாங்கினாவோ, கடன் வாங்கி தேவையில்லாத செலவுகள் பண்ணாவோ மாட்டிக்கிறோம். எப்போதுமே கையில் இருக்கிற பணத்துக்கு பிளான் பண்ணுங்க, வரப்போகிற பணத்துக்கு பிளான் பண்ணாதீங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மாதிரி கையில் 10 ரூபா இருக்குன்னா 2 ரூபாயாவது நீங்கள் மிச்சம் பண்ணணும். 1 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்கன்னா 20 பைசாவாவது மிச்சம் பண்ணணும். அந்த மிச்சம் பண்ணி சேவிங்ஸ்ன்ற ஹேபிட் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல 10,000 ரூபா சம்பளம் வாங்குறார் ஒருத்தர்னா, அவர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா தலை நிமிர்ந்து நடப்பார். அவர்கிட்ட 10,000 ரூபா என்கிட்ட பேங்க்கில் இருக்குன்ட்டு. ஒருத்தர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருனா இன்னொரு 1 லட்ச ரூபா பேங்க்லேயே இருக்குன்னா தலை நிமிர்ந்து நடப்பார். அவர் இந்த மாதம் வர 10,000 சம்பளத்தையோ 1 லட்சம் சம்பளத்தையோ நம்பி அவர் வாழலை. அவர் பேங்க்கில் ஏற்கனவே இன்னும் 1 லட்சம் வச்சுருக்கிறார்.